Hey guys, welcome you all back to my YouTube channel tamil.py. போன வீடியோவில் நம்ம பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் இன்னும் சில விஷயங்களை இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பார்த்தது ஒரு தடவை பார்த்துடலாம். இது பேர் சிம்பிள் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராமில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இது ஒரு ஃபைலாக எழுதி சேவ் கூட பண்ணியிருக்கேன். இது பேர் கன்சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விண்டோ பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைத்தனை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த மாதிரி 3 ஆரோ மார்க்ஸ் இருக்கும் பாருங்க. இது வந்து கன்சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் டைரெக்டாக சிங்கிள் லைன் ஆஃப் கோட் எழுதி அப்படியே ரன் பண்ணிட்டே வரலாம். இது வந்துட்டு கன்சோல். இப்போ வந்துட்டு பைத்தனில் நம்ம எப்படி அவுட்புட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். இன்றைக்கி இன்னொரு தடவை அதை பார்த்தரலாம். பிரிண்ட் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் இது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். பிரிண்ட் அப்படின்னு எழுதிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நம்ம எதை பிரிண்ட் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நம்ம எழுதலாம். பாருங்கள், ஹாய் அப்படின்னு எழுதுறேன். இது மறுபடியும் பாருங்கள், கொட்டேஷன் 2 கொட்டேஷனுக்குள்ளே எழுதுனா அது பேர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பைத்தன் சின்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஸ்ட்ரிங். இப்போ வந்துட்டு பிரிண்ட் எது பிரிண்ட் பண்ண போகுதுன்னா ஸ்ட்ரிங். இந்த ஹாய் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண போகுது. கொடுத்தீங்கன்னா பாருங்கள், ஹாய் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வந்துடும். ஸோ பைத்தனில் இந்த மாதிரி அவுட்புட் மட்டும் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. பைத்தன் வந்துட்டு நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு அதில் வந்துட்டு ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சிம்பிளாக நம்ம மேக்ஸில் யூஸ் பண்ணுற சிம்பிள் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி இந்த வீடியோ முதல்ல பார்ப்போம். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளை, டிவைடு இதெல்லாம் தான் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், டிவைடு அண்ட் இதில் இன்னும் சில ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஃப்ளோர் டிவிஷன் அண்ட் மாடியூலோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பைத்தனில் இருக்குது. இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையும் பைத்தன் சப்போர்ட் பண்ணும். இது வந்துட்டு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இதை வச்சு பார்த்திங்கன்னா அடிஷன் பண்ணலாம். இந்த ஆப்ரேட்டரை வச்சு சப்ராக்ஷன், இந்த ஆப்ரேட்டர் வச்சு மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் எழுதுவோம் மேக்ஸில். கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் தான் ஆஸ்ட்ரிக். இந்த சிம்பிள் பேர் ஆஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிள் தான் மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ். இந்த ஸ்லாஷ் பார்த்திங்கன்னா டிவிஷனுக்கு யூஸ் பண்ணுறது. அண்ட் இதே மாதிரி 2 ஸ்லாஷ் கண்டினியூஸாக கொடுத்தோம்னா அது பேர் ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதெல்லாம் என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஆப்ரேட்டர் பேர் மாடியூலோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபஸ்ட்டு நம்ம அடிஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். 3 + 4 என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் அவுட்புட் சாரி 3 = 4 அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். 3 + 4 இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் 3 + 4 7 நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. கன்சோல் இப்படியே ப்ரோக்ராம் பண்ணிட்டே போகலாம். கன்சோலில் மட்டும் தான் இந்த மாதிரி சப்போர்ட் ஆகும். நம்ம ஏதாச்சும் ப்ரோக்ராம் ஃபைலுக்குள்ளே எழுத போனோம்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை எழுதுகிறோம். 3 + 4 ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது பாருங்களேன். 3 + 4 எஸ் 3 + 4 சாரி, ஷிஃப்ட் கீக்கு பதிலாக கண்ட்ரோல் கீ ப்ளஸ் பண்ணுறேன். சரி, பிரிண்ட் 3 + 4 இதுக்கும் அதே தான் அவுட்புட். பிரிண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம ஸ்ட்ரிங்ஸ் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொட்டேஷன் கொடுத்து அதுக்கு நடுவில் எழுதுறது பேர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நம்பர்ஸ், இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் இது பேர் இன்டீஜர்ஸ். இதை கூட பிரிண்ட் பண்ண முடியும் நம்மளால். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். 5 - 4 இதுவும் பார்த்திங்கன்னா பைத்தனில் சப்போர்ட் இருக்குது. மைனஸ் இந்த ஆப்ரேட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த 5ல் 4 மைனஸ் பண்ணி மிச்சம் இருக்கிற அவுட்புட் நம்ம கொடுத்துரும். 5 அண்ட் மல்டிப்ளிகேஷன் கூட பண்ணலாம் பாருங்கள். 5 × 3 இப்போ இதுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 15. 5 3 சார் 15 எஸ் இது கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் 4 ÷ 2 = 2. இங்கே 2.0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. டிவிஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்துட்டு ஃப்ளோட்டாக தான் கொடுக்கும். இந்த பைத்தனில் ஃப்ளோட் அப்படின்னா நம்ம இந்த டெசிமல் நம்பர் சொல்கிறோம், டெசிமல் பாயிண்ட் வச்சு இந்த வேறு வேல்யூஸ் எல்லாம் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம் பைத்தனில். இதெல்லாம் என்னன்னு சொல்லி கூட நம்ம ஃபியூச்சரில் வீடியோஸில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளாக இது மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த டிவிஷனில் வந்துட்டு டிவிஷன் பண்ணி நமக்கு வர அவுட்புட்டை இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு தான் கொடுக்கும். இது வந்துட்டு ஃப்ளோட்டு. நம்ம வந்துட்டு பாருங்கள் 5 ÷ 2 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா 2.5. அது என்ன இப்படி பாருங்கள், சிம்பிளாக பாயிண்ட் வச்சு எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டு வந்துடும். அண்ட் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு ஆப்ரேட்டர் இருக்குது. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னா பார்த்திங்கன்னா டிவிஷன் பண்ணுற அதே தான். பட் ஆனால் குவேஷன்ட்டை நமக்கு கொடுத்துரும். ரிமைண்டரை மிச்சம் வச்சுட்டு குவேஷன் மட்டும் கொடுக்கும். இது சொன்னால் புரியாது பாருங்கள்.
5 divided by 2 நமக்கு question 2 வந்திருக்கு. இந்த வந்துட்டு பாயிண்ட் வச்சு வர வேல்யூஸ்லாம் இந்த ஃப்ளோர் டிவிஷன் கொடுக்காது. பாயிண்ட் வச்சு வந்துருக்குல்ல, இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு வராது. இப்போ இதே வந்துட்டு பாருங்கள், மாடியூலோ அப்படின்னா ரிமைண்டரை கொடுக்கும் நமக்கு. 5 மாடியூலோ 2 அப்படின்னா நமக்கு அவுட்புட் பாருங்கள் 1. என்ன பாருங்கள், என்ன அர்த்தம், நம்ம 5 டிவைடட் பை 2 வந்துட்டு குவேஷனில் 1 2 குவேஷனில் 2 அப்படிங்கிற அவுட்புட் கொடுக்கும். அண்டு 5 மாடியூலோ 2 அப்படின்னா ரிமைண்டர் 1 இருக்கும், அதுதான் அவுட்புட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னா நமக்கு நம்ம சாதாரணமாக மேக்ஸில் போகிற டிவிஷன் மாதிரி குவேஷன்ட் அவுட்புட் கொடுக்கும். அண்ட் மாடியூலோ அப்படிங்கிறது ரிமைண்டராக அவுட்புட்டாக கொடுத்துரும். 2 இது 1. இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த டிவிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முழுசாக இந்த மாதிரி ஃப்ளோட் வேல்யூஸ் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட் கொடுத்துரும். பட் ஆனால் வந்துட்டு இந்த ஃப்ளோர் டிவிஷன் பார்த்திங்கன்னா அதை கொடுக்காது. இது பார்த்திங்கன்னா நமக்கு பியூராக ஒரு நம்பரை மட்டும்தான், ஹோல் நம்பர் மட்டும்தான் நமக்கு குவேஷன்ட்டாக கொடுக்கும். ஸோ இது வந்துட்டு பைத்தனில் இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளை, டிவைடு, ஃப்ளோர் டிவிஷன் அண்ட் மாடியூலோ. ஸோ இந்த 5 ஆப்ரேட்டர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோக்கு லைக், ஷேர் எல்லாம் பண்ணலாம். இல்லை பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பிடிச்சிருக்குன்னா எந்த பாயிண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் கூட பண்ணுங்கள். இப்படி எதுவுமே பண்ணாமல் இருந்தால் எப்படி? சரி, உங்களால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை கைஸ்.